டேய் என்னடா பொண்ணுமணி என்ன பிள்ளையார முறைச்சு முறைச்சு பாத்துட்டு இருக்காப்ல? என்னடா புரியாம பேசுற? இந்த கோயில கட்டினதே பொண்ணுமணி தான். பொண்ணுமணி மாமன் பொண்ணுகிட்ட இருந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கடிதாச்சு வரல பிள்ளையார உண்டு இல்லன்னு ஆக்கிடுவாரு. பொண்ணுமணி லெட்டர் வந்திருக்கு. லெட்டர் சிந்தாமணி இருந்து லெட்டர் வந்திருக்கு. பொண்ணுமணி எவ்வளவு நேரம் லெட்டர் கையில வச்சுக்கிட்டு படிக்காம உட்கார்ந்துருப்ப? படி. எழுத்து நல்லாதான் இருக்கு. அன்புள்ள மாமனுக்கு உங்கள் சிந்தாமணி அசைவுடன் எழுதி கொள்வது. நீங்கள் அனுப்பிய 5000 பணமும் லொட்டரும் கிடைத்தது. நீங்கள் சொன்ன பாடி சேலைகளும் எடுத்துக் கொள்கிறேன். மேல படி. நீங்கள் அனுப்பிய குயில் இறகுகள் வந்து சேர்ந்தது. அதனால் உங்களை சுற்றி சுற்றியே என் ஞாபகம் வருகிறது. என்ன தேடுற? ஞாபகம் சுத்துதாம்ல. அது என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். மரியாதை உட்கார்ந்து படி. அதனால் உங்கள் போட்டோவை அடிக்கடி பார்த்துக் கொள்கிறேன். உங்களை அன்றி நான் யாரை நினைத்துக் கொள்வது? நீங்களும் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்பதால் நான் கடிதத்தில் அனுப்புவதை நீங்கள் கன்னத்தில் வாங்கி கொள்ளவும். இச்சு 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 பின்புறிப்பு பின்புறிப்பு. சீக்கிரம் படிச்சு சொல்ற. நீங்கள் மட்டும் என் அருகில் இறந்தால் உங்களை அணைத்துக் கொள்வேன். அவங்க கொல்ல மாட்டாங்கடா. நீ படிச்ச அழகுக்கு உன்னை நான் தான் சொல்லணும். உன்னை எதுக்குடா முதியோர் கல்வி காமிச்ச? சிந்தாமணி கடுதாசியை படிக்கிறதுக்கு தானே. அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறீங்களா? அடுத்த கடுதாசியை நீ ஒழுக்கமா படிக்கல, மௌன இந்த பாத்துங்களோட சேர்ந்து முன்னே முட்டை போட வச்சிருவேன். என்னடா பழனிசாமி ஐயா